இன்றைக்கு சென்ட்ரல் லண்டனில் ஒரு பெரிய அழகான காணிவேல் ஒன்று பார்த்தேன். இது யார் செய்கிறதுன்னு சொன்னால் நான் பைனரி, அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாதவங்க செய்கிற ஒரு காணிவேல். எல்லாருமே கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் போட்டு ரெயின்போ மாதிரி ஃப்ளாக் பிடிச்சு மியூசிக்கு டான்ஸ் பண்ணி வந்தாச்சுன்னா, இந்த காணிவேலோட மெயின் மெசேஜ் என்னென்னு சொன்னால் லவ் இஸ் லவ், எல்லோரும் சமம், யாரையும் வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. அங்கே இருந்த அந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக இருந்தது. லண்டன் மாதிரி ஒரு சிட்டியில் இப்படி ஃப்ரீடமாக செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருந்தது. லண்டனை நினைச்சும் பெருமையாக இருந்தது. இதுதான் இன்றைக்கு நான் பார்த்த அழகான காட்சி என்றே சொல்லலாம். ரோட் ஃபுல்லாக மியூசிக், டான்ஸ், கலராக ட்ரெஸ் பண்ணி வர எல்லாட்ட முகத்துலேயுமே நல்ல ஒரு சந்தோஷம். அவங்களோட கையில் ஈக்குவாலிட்டி, லவ் இஸ் லவ் என்ற பேனர் எல்லாருமே வச்சுருந்துச்சுன்னா, இந்த காணிவேல் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனும் சமனாக வாழ்கிற உரிமை இருக்குது. யாரும் தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் இதை பார்த்ததும் ரொம்ப மனசுக்கு நல்ல நிறைவாக இருந்துச்சுது. லண்டன் எவ்வளவு அழகான அக்செப்டிங்கான ஒரு சிட்டி, எல்லாரையுமே ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு நாடு என்று சொல்லி தோணிச்சுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருந்தால் ஒரு நல்ல. இந்த காணிவேல் ஏன் உருவானது என்று சொல்லி நான் அதில் நின்ற ஒரு ஆக்கள் 2 பேர்கிட்ட கேட்குள்ள அவர் சொன்ன விஷயம் இந்த ப்ரைட், இந்த காணிவேல் ஆரம்பித்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முந்தின காலத்தில் லெஸ்பியன், கே, நான் பைனரி மக்களை சமூகம் ஏற்றுக்கொள்ளே இல்லை. அவங்கள பற்றி தப்பாக தான் பேசுவாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்க. சில இடத்துல போலீஸில் கூட தப்பாக நடத்தின கதைகள் இருக்குதாம். 1969 அமெரிக்காவில் ஸ்டோன்வால் ரியோட்ஸ் என்ற ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ தான் இந்த LGBTQ மக்கள், நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் உரிமை இருக்குதுன்னு சத்தமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் உலகம் முழுக்க ப்ரைட் பரேடாக ஆரம்பிச்சினான். அதுக்கப்புறம்தான் இந்த காணிவேல் வீக் அந்த மாதிரி தனித்தனியாக இவெண்ட்டும் வச்சினான். ஏன்னா பெண்கள், குறிப்பாக லெஸ்பியன் மற்றும் அந்த பெண்கள், ஆண்கள் மாதிரி இருக்கிற ஆக்கள் அவையோட பெண்கள் குரல் சில நேரம் அவைக்கு கவனிக்கல. பெண்களோட குரலில் இருக்கிற குரலை எடுபடையிலாங்க. அதனால் நாங்களும் இங்கே இருக்கிறோம், எங்களையும் பாருங்கன்னு சொல்லத்தான் இந்த காணிவேல் நடத்தினோம். இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தா ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமம்னு சொன்னிச்சினோம். ஃப்ரீடம், யாருமே பயப்படாமல் வாழ வேணும் என்றும். லவ் இஸ் லவ், யாரை விரும்பினாலும் அது தப்பில்லை, யாரையுமே விரும்பலாம். சப்போர்ட், தனிமையாக ஃபீல் பண்ணுற மக்களுக்கு தைரியம் கொடுக்க, தனித்தனியாக இருந்தால் அவை கணக்க கவலைப்படுவினம். அதுக்காகவும் இது ஒரு போராட்டம் இல்லை, இது ஒரு பெரிய கொண்டாட்டம் என்று தான் சொல்ல வேணும். இதில் என்ன மெசேஜை கொண்டு வரணும் என்று சொல்லி பார்த்தா, நாங்கள் யாருன்னு ஒழிக்க மாட்டினோம், நாங்கள் பெருமையாக இருக்கிறோம் என்றதை சொல்கிற மெசேஜும். அவை யாருமே எங்களோட ஐடென்டிட்டிக்காக வெட்கப்படக்கூடாது, நாங்கள் இப்படித்தான், அதுக்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது என்ற ஒரு மெசேஜையுமே எல்லாருக்கும் தெரியணும். ஒவ்வொரு மனுஷனும் அன்பாக வாழ்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குதுன்றதையும் இந்த பரேட்லேருந்து ஒரு மெசேஜ் எல்லாருக்குமே தெரியணும். இதில் இந்த லண்டனில் நிறைய நாடுகளில் இருந்துமே வந்திருக்கிறோம். ஏண்டா எல்லா நாட்டு மக்களும், எல்லா மதத்து மக்களுமே சேர்ந்து கொண்டாடுற இந்த மதம், நாடுகள் அப்படி எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிவினோம். இதை பார்க்கல ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, அன்புக்கு எந்த ஜெண்டரும் இல்லை, எந்த போர்டரும் இல்லை. இதில் அந்த 6 கலர் ஒரு ஃப்ளாக்ஸ் எல்லாருமே கூட வச்சுருந்துச்சுன்னா, அதான் ரெயின்போ ப்ரைட் ஃப்ளாக்ன்னு சொல்லிச்சுன்னா, இது யார் உருவாக்கினாங்கன்றதெல்லாம் தேடி பார்க்க 1978 அமெரிக்காவில் கில்பர்ட் பேக்கர்னு ஒரு ஆர்டிஸ்ட் தான் இதை டிசைன் பண்ணினவராம். சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த கே ஃப்ரீடம் டே பரேடுக்காக அவர் இதை உருவாக்கினார் என்று சொல்லுது.
ஏன் இந்த ரெயின்போ கலரை வச்சிருந்துச்சு நம்ம சொல்லி பார்த்தா, கில்பர்ட் அதுக்கு சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், ரெயின்போ இயற்கையாகவே வானத்தில் வர்றது, அது எல்லாருக்கும் பொதுவானது, அதே மாதிரி எல்லாருக்கும் அன்பும் பொதுவானது. ரெயின்போவில் நிறைய கலர் இருக்கிற மாதிரி அது உலகத்தில் நிறைய விதமான மக்கள் இருக்கிறோம் என்று சொல்லத்தான் இந்த ஃப்ளாக் அப்படி காட்டினோம். ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. முதலாவது 8 கலர் இருந்துச்சு, இது இப்போ 6 கலர் தான் யூஸ் பண்ணிச்சினோம். ரெட்டண்டா அது வாழ்க்கையை குறிக்கும், ஒரேஞ்ச் அதாவது ஹீலிங் குணமாதல், ஜெலோ கலர் குறிக்கிறது என்னென்னு சொன்னால் சன்லைட் அதாவது சூரிய வெளிச்சம், க்ரீன் இயற்கையை குறிக்குது, ப்ளூ நல்லிணக்கம் அதாவது ஹார்மனி அதை குறிக்குது, வயலட் ஆன்மா நல்லொரு ஆன்மா அதை குறிக்கும். இப்போ ஏன் எல்லா பரேட்லேயும் இதை பார்க்குறோம் என்று சொன்னால், இது ஒரு அவையோட அடையாளமாக வச்சிருக்கணும். அந்த நாங்கள் LGBTQ கமிட்டி, நாங்கள் பெருமையாக இருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கோங்கன்னு உலகத்துக்கு சொல்ல இந்த ஃப்ளாக்கை பயன்படுத்துகிறாங்க. அதனால்தான் இன்றைக்குமே இந்த சென்ட்ரல் லண்டனில் எங்கே பார்த்தாலுமே இந்த ரெயின்போ ஃப்ளாக், ரெயின்போ ட்ரெஸ், ரெயின்போ ஃபேஸ் பெயிண்ட் எல்லாமே இருந்துச்சுது. அவைய பார்க்கவே உண்மையில் பெரிய பெருமையாக இருந்துச்சுது. இது அவை வச்சிருக்கிறது வெறும் ஃப்ளாக் இல்லை, இது அவையோட நம்பிக்கை, சமத்துவம், அன்போட குறியீடு என்று தான் சொல்லலாம். அந்த காணிவேல் அந்த பரேட்ல இருந்த மக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா லேஸ்பியன் என்று சொல்லுவோம். அதாவது பெண்ணை விரும்புகிற பெண்கள். இந்த பரேடாக முக்கியமாக இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. லேஸ்பியன்ஸ் விசிபிலிட்டின்னு சொல்லுவேன், பெண்ணை விரும்புகிற பெண்கள் என்று சொல்லலாம். அடுத்தது கே என்று சொல்லலாம். இவை யார் என்று சொன்னால் ஆணை விரும்புகிற ஆண்கள். அவங்க சேர்ந்து இதை கொண்டாட வந்துச்சு. பிசெக்சுவல் அதாவது ஆணும் பிடிக்கும் பெண்ணும் பிடிக்கும் 2 பேரையும் அன்பு பண்ணலாம் என்று சொல்கிறாக்களும் இதில் கலந்து கொள்ளுவினம். பிறக்கும் போதே ஆணாக இருந்து பெண்ணாக வாழுவாங்க, இல்லை பெண்ணாக இருந்து ஆணாக வாழுவாங்க. அவங்க தன்னோட உண்மையான ஐடென்டிட்டியோட இங்கே வந்திருப்பினம். அதோட நான் பைனரின்னு சொல்லணும், அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாத சமுதாயம், அதாவது இவங்க ஆணும் இல்லை இவங்க பெண்ணும் இல்லை என்ற ஒரு சமுதாயமும் இதில் வந்திருக்கும். நானே தான் இருக்குன்னு என்று சொல்லுவினம். ஹீ இல்லை ஷீ இல்லை தேம் என்று சொல்லுவினம் என்ற ஒரு ஸ்டோரி இருக்குது. அதே நேரம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ஆக்களுமே இங்கே நின்றுச்சுனா. இவங்க ஏன் இப்படி வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவங்க பெருமையை சொல்ல வந்துச்சுனம். நான் யாரென்று ஒழிக்க மாட்டேன் அப்படி சொல்ல வந்துச்சுனம். ஒற்றுமைக்காக, அதாவது நாங்கள் தனியாக இல்லை, நாம் எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம் என்று, இவ்வளோ பெரிய ஆக்கள் தாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி வந்துச்சுனம். அதாவது கொண்டாட, மியூசிக், ஃப்ரீடம் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்துச்சுனம். லவ் இஸ் லவ், எல்லாருமே சமம், விருப்பமான மாதிரி வாழலாம் என்று சொல்ல வந்துச்சுனம். அதனால தான் ரோட் முழுக்க விதமான மக்கள் விதமான ட்ரெஸ்ஸஸ், அதாவது உடுப்புகள் எல்லாம் போட்டு எல்லாட்ட முகத்துலேயும் ஒரே சந்தோஷமாக அவை இருந்தினம். இது யார் சென்ட்ரல் லண்டனில் நடத்தினு சொல்லி பார்த்தா, இந்த லண்டனில் லேஸ்பியன் விசிபிலிட்டி வீக் ப்ரேட் இன் லண்டன் என்று சொல்லி அவுட் மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அதாவது LGBTQ+ கம்யூனிட்டி குரூப்ஸ் என்று சொல்லி இருக்குன்னா, இவங்க தான் இந்த பரேடுக்கு பெர்மிஷன் வாங்குறது, ஸ்டேஜ் போடுறது, மியூசிக் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் செய்வாங்க. அதே நேரம் லேஸ்பியன், நான் பைனரி ஆக்டிவ் என்று சொல்கிறது அவங்க ஆக்டிவிட்டீஸ், அதாவது எங்கள் குரலும் கேட்கணும் என்று சொல்லி இந்த ஈவெண்ட்டை லீட் பண்ணுற கூட பெண்கள் மற்றும் நான் பைனரி மக்கள்லாம் லீட் பண்ணுறது. அவங்க தான் பேனர், ஸ்பீச், மார்ச்சை பிளான் பண்ணுவாங்க. அதோட வாலண்டியர்ஸ் இருப்பினும், அதாவது சாதாரண மக்கள் ஃப்ரீயாக ஓட்டை, தண்ணி கொடுக்குறது, க்ரௌடை மேனேஜ் பண்ணுறது, ஃப்ளாக் கொடுக்குறது எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய ஸ்பான்சர்ஸ், சில பெரிய கம்பெனிஸ், ஷாப்ஸ், பார் கூட காசு கொடுத்து, நிறைய அளவிலான காசு கொடுத்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுவினோம். இதை விட லண்டன் சிட்டி கவுன்சிலுமே பெர்மிஷன் கொடுத்து ரோட்டை க்ளோஸ் பண்ணி இவைக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இது ஒரு ஆள் நடத்துறது இல்லை, இது எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கொண்டாட்டம். நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் பெருமையாக இருக்கிறோம் என்று சொல்கிற ஒரு கொண்டாட்டம்.
அதனால தான் அதை பார்க்க இவ்வளோ பெருசாகவும் அவ்வளவு அழகாகவும் இருந்தது. இந்த மக்கள் வந்து மற்ற ஆக்கள் மாதிரியே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாத்துக்குமே போகிறாங்க. டாக்டர், லாயர், என்ஜினியர், டீச்சர், ஆர்டிஸ்ட், டிசைனர் எல்லா ஃபீல்டுலேயுமே அவங்க இருக்கிறாங்க. லண்டனில் நிறைய IGBTQ ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அவங்களுக்குன்ற ஒரு கம்யூனிட்டி அவை அப்படியே வந்துச்சுது. ஆனால் முந்தின காலத்தில் ஸ்கூல் காலேஜில் புலி பண்ணுறதால படிப்பை பாதியிலேயே அவங்க நிப்பாட்டிடுவினோம். அதுக்காகத்தான் இப்போ ஸ்கூல்லையும் ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து புலி பண்ணுறது பெரிய அளவுக்கு குறைவு. இப்போ கூட NHSல டாக்டர்ஸா, நர்சஸா, பிபிசிலேயே சேனல் 4ல ஜேர்னலிஸ்டா, ஆக்டர்ஸா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸா, ஃபேஷன், ஆர்ட், மியூசிக் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே அவங்க இருக்கிறாங்க. அதாவது நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கிறாங்க. ரெயின்போ ஃப்ளாக் போட்டு அந்த ஷாப் கஃபே நடத்துகிறாக்கலாம் எல்லாமே இருப்பினும் கூட இப்போ ரெயின்போ ஃப்ளாக் போட்டிருந்தால் நாங்கள் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோத்துக்கு அவங்க பெரிய ஒரு இடத்துல இருக்கணும். டீச்சர், சோஷியல் ஒர்க்கர், அடுத்த தலைமுறைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆக்களாக கூட அவை இருக்கிற பார்க்க பெருமையாக தான் இருக்குது. இந்த UK நாடு வந்து இந்த இங்கிலாந்து நாடு இந்த மக்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. 2014 இருந்து செமிசெக்ஸ் மேரேஜை வந்து அதாவது லீகலாக இருக்குது. ஆணையும் பெண்ணையுமே கல்யாணம் செய்யலாம்ன்றது வந்து சட்டத்தில் இருக்குது UKல. ஈக்குவாலிட்டி ஆக்ட் 2010 படி வேலை, வீடு, ஹாஸ்பிட்டல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் சட்டம் நிறைய இருக்குது. அதே நேரம் இந்த மாதிரி மக்களை நாங்கள் யாருமே ஹேட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, திட்டக்கூடாது. அதுக்கெல்லாமே கடுமையான சட்டம். UK அவ்வளோத்துக்கு எல்லாருமே சமன் என்றதான் UKன்ற ஒரு மெயின் பாலிசி. லண்டன் போலீஸ்லேயே இந்த LGBTQ லெஸ்பியன்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. பிரச்சனைன்னா அவங்களே இவைக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்வாங்க. அவங்க சரியான ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்க. பார்க்கவே ஒரு பெருமையாக இருக்குது. சுருக்கமாக சொன்னால் இந்த UK நாடு வந்து நீ யாராக இருந்தாலும் யாரை விரும்பினாலும் நீ இந்த நாட்டோட குடிமகன், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கு சென்ட்ரல் லண்டனில் அவ்வளவு பெரிய பயமில்லாமல் கொண்டாட முடிஞ்சுது. இதில் லண்டனில் என்னத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. UKன்ற ஒரு ஃப்ரீடம் இருந்தால் தான் மக்கள் வந்து உண்மையான சந்தோஷத்தில் இருப்பாங்கன்றது வந்து இந்த நாட்டின் பெருமையை குறிக்குது. சென்ட்ரல் லண்டனில் நடக்கிற இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. முதல் எக்ஸாக்ட் நம்பர் வந்து உண்மையில சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக 30,000 பேர் வரை மார்ச் நடந்து போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பேருக்கு மேலே ரோடில் சைடில் நின்று பாப்பினம்னு சொல்லி ஒரு கணக்கில் இருக்குது. இந்த மக்கள், அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டூரிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து வருவினம். ரோட் ஃபுல்லாக கூட்டமாகவே இருக்கும். மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ரோட்டில் ஒவ்வொன்றையும் பெரிய ஸ்பீக்கர் வச்சு டிஜே வச்சு எல்லாமே அவை வந்து நல்ல மியூசிக் பண்ணி கொண்டு வந்துச்சுன்னா பாப், டான்ஸ், ப்ரைட் ஆந்தம்ஸ், லேடிகா இந்த மாதிரி வித்தியாசமான சாங்ஸ் எல்லாமே அவை போட்டு பாடிக்கொண்டு வந்துச்சுன்னா இதில் கேட்குற அந்த மியூசிக் வந்து அந்த இடம் முழுக்களுமே அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு நிறைஞ்ச ஒரு சத்தமாக இருக்கும். இந்த ரெயின்போ ஃப்ளாக் வந்து எல்லா இடமே கலராக இருக்கும். யாருமே சண்டை போட மாட்டாங்க. போலீஸ் கூட நல்லா சிரிச்சுட்டு பார்ப்பினோம். நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த ஃப்ரீடமோட கொண்டாட்டம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீலாகவே உண்மையில் நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. இதில் ஒரு நிமிஷம் கூட போரிங் இல்லை. லண்டன் முழுக்க டான்ஸ் தான், டான்ஸும் பாட்டும் தான். இது வந்து பெரும்பாலும் இந்த பார்லிமெண்ட் ஸ்கொயரில் இருந்து வெஸ்ட்மினிஸ்டரில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அப்படியே பிக் பென், லண்டன் ஐ பக்கத்தில் அப்படியே போய் நடக்கும்னு சொல்லிச்சுனா இந்த பரேட் நடக்கக்குள்ள ரோட் முழுக்க க்ளோஸ் பண்ணிடுவோம். கார் போகாத, நாட்கள் நடந்து போகலாம். பில்டிங் எல்லாம் ரெயின்போ ஃப்ளாக்காக இருக்கும். பக்கத்தில் நிற்கிற டூரிஸ்ட் கூட கை தட்டுவாங்க, வீடியோ எடுப்பாங்க. போலீஸ் பாதுகாப்பு ஃபுல்லாகவே இருக்கும். இந்த லண்டன் பரேட் வந்து 1972 இருந்து நடக்குதாம். அதாவது 50 வருஷமாக இது நடக்குது. அப்போ இது ஒரு
ரொம்ப சின்னதாக ஆரம்பத்தில் ஒரு 2000 பேர் கூட அதை விட குறைவாக தான் அவை ஸ்டார்ட் பண்ணிச்சினமா. இப்போ வந்து இப்போ பெரிய அளவுக்கு அவை லட்சக்கணக்கில் ஆக்கள் வர அளவுக்கு இந்த பரேட் வந்து நடக்குது. 2023 இருந்து தான் தனியாக பெருசாக ஆர்கனைஸ் பண்ணின பெரிய அளவுக்கு நடக்குதுன்னு சொல்லினோம். அதாவது ப்ரைடில் நம்ம குரல் கொஞ்சம் கம்மியாக கேட்குது, நமக்கும் தனி ஸ்பேஸ் வேணுமென்று சொல்லிவினோம். அதனால தான் இந்த 3வது வருஷம் மாதிரி இது நடக்குது. முதல் வந்து சின்ன நடந்தாலும் இப்போ தான் பெரிய அளவில் நடக்குது. இதிலிருந்து நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், மற்றவர்கள் சொல்ல வேண்டிய விஷயம், அவங்கெல்லாம் ஒரு சாதாரணமான மக்கள், அதெல்லாம் பெரிய அளவுக்கு நாங்கள் வித்தியாசமாகவே பார்க்க தேவையில்லை. நாங்கள் எங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, வராங்க, வித்தியாசம் எதுவுமே இல்லை. அவரை யாருமே அவ கேட்குறது என்னென்று சொன்னால் பெருசாக ஒன்றும் அவை கேட்கல. எங்களை மரியாதையாக நடத்துங்க, வேலை தாங்க, பயமில்லாமல் வாழ விடுங்க, அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க. ஒரு நாடு ஸ்ட்ராங்காக இருக்கணுமென்று சொன்னால் எல்லாருக்கும் சம உரிமை வேணும். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நாடும் சந்தோஷமாக இருக்கும். இதில் ஏன் எல்லாரும் வடிவாக வெளிக்கிட்டு கலர்ஃபுல்லாக வரையணும் என்று சொன்னால், நான் யாருன்னு சொல்ல பயப்படுறேன் என்று இருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ பிரகாசமாக வடிவடிவாக உடுப்புகள் போட்டு வரைக்கல, இதுதான் நான் இங்கே இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன் என்று சொல்கிறதுக்காக தான் வடிவடிவான உடுப்புகளோட உண்மையில் வரையினம். எங்களுக்கு மறைஞ்சு வாழ விருப்பம் இல்லை, பெருமையாக வாழத்தான் விருப்பம் என்று அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையான விஷயம்தான். இது வந்து அவ எதுவுமே கவலையோ அதையோ அவ தெரிவிக்கல. அவ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்னு பெருமையாக அவ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அதால் தான் கில்ட்டு, விக்ஸ், கலர்ஃபுல் க்ளோத்ஸ், ஃபேஷியல் பெயிண்ட் எல்லாம் அவங்க பண்ணி வரினோம். மியூசிக் கேட்டு டான்ஸ் பண்ணும்போது கலர் ட்ரெஸ் போட்டாலும் இன்னும் பார்க்க எனர்ஜியாக இருக்கும், வடிவாக இருக்கும், இன்னுமே அவைய பார்க்க ஆசையாக இருக்கும் என்று சொல்லலாம். வடிவடிவாக வலிக்கிட்டு வராங்க. இதில் இருக்கிற ஆக்கள் எவ்வளவுதான் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணி வந்தாலும் பொதுவாக எல்லாட்டையுமே அந்த ரெயின்போ ஃப்ளாக் வந்து இருக்கும். அதை பார்த்தாலே நாங்கள் ஒரே குடும்பம்னு தெரிஞ்சுமாவே, எல்லாருமே நல்ல ஒற்றுமையாக இருப்பினோம். அவங்க வந்து கருப்பு மாதிரி ட்ரெஸ் போட்டு அமைதியாக வரையில் கலராக வந்து நாங்களும் அழகாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்னு உலகத்துக்கு எடுத்து காட்டுறது தான் அவையிட இந்த ஒரு கலர்ஃபுல்ன்றது. அது இந்த ஆக்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். இதில் இன்னொரு கதையும் இருக்குது. 1970 லண்டனில் முதல் மார்ச் நடக்கக்குள்ள போலீஸ் வந்து இவைக்கு தடியால் அடித்ததாம். இப்போது 2026 அதே ரோட்டில் போலீஸையே ரெயின்போ பேட்ச் போட்டு சேஃப்டியை கொடுக்குறாங்க. அவ்வளோத்துக்கு அவன் மாறி வளர்ந்து இருக்கினான். இது வந்து காசு எதுவுமே இல்லாமல் தான் நடக்கிறது. அதாவது இந்த எல்லாருமே அரசாங்கம் இவைக்கு காசு கொடுக்குறது இல்லை. சாதாரண மக்கள்லாம் 5 பவுன் 10 பவுன் டொனேட் பண்ணி வாலண்டியராக வேலை பார்த்து நடத்தினோம். அதனால தான் இது மக்களோட பரேடுன்னு சொல்கிறது. இங்கே வந்து ஆண்களுமே வரினம், அவங்களோட அப்பா, அண்ணா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அப்படி எல்லாருமே வருவாங்க. அதில் அவங்க சில சைன் போட்டிருப்பாங்க, ஐ சப்போர்ட் மை டாட்டர், ஐ சப்போர்ட் மை சன், அந்த மாதிரி சைன் எதுவும் போட்டிருப்பினா. அதோட இந்த நாளைக்கு ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ஷாப் எல்லாமே, கேஃபே எல்லாமே நல்ல சேல்ஸ் ஆகும். ரெயின்போ கேக், ரெயின்போ காஃபி, ரெயின்போ பட்ச் இதெல்லாமே அங்கே கிட்ட விற்பினோம். அதனால தான் கடைக்காரரும் இந்த நாளுக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருப்பினோம். இந்த நாள் வரட்டும், தங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் போகும்னு சொல்லி அவையுமே வெயிட் பண்ணி கொண்டு வரினோம். இது உலகத்துக்கு என்ன மெசேஜ்னா, லண்டனில் இது நடக்கிறத பார்த்து இந்தியாவில், ஆப்ரிக்காவில், மிடில் ஈஸ்டில், இலங்கையில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த LGBTQ என்று சொல்கிற ஆக்கள் எல்லாருக்குமே தைரியம் வந்து அவங்களும் எல்லா நாடுகள்லையுமே செய்யணும். லண்டனில் முடியுதுன்னா ஏன் எங்கட நாட்டிலையும் முடியாதுன்னு சொல்லி அவன் நினைச்சு எல்லாருமே எல்லா நாட்டிலையுமே இப்போ செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கணும். இது உண்மையில் ஒரு டான்ஸ் மட்டும் இல்லை, 50 வருஷ போராட்டத்தின் வெற்றி என்றே சொல்லலாம். இன்றைக்கு லண்டனில் ஒரு அப்பா தன் பொண்ணோட கையை பிடிச்சி பரேட்டில் நடக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அது பெரிய ஒரு கனவாக இருந்தது.
இந்த கலர் எல்லாம் ஒரு தனியாக ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு அவையோட தைரியம் என்று தான் அதை சொல்ல வேணும். இந்த பரேடுக்கு எந்தெந்த நாடுகள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னால் யூகே, அயர்லாந்து, மோல்டா, ஸ்பெயின், பெல்ஜியம், கனடா, ஜெர்மனி, போர்த்துகல், நோர்வே, இந்த மாதிரி எல்லா நாடுகளும் இவையே தான் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வரினோம். ஆனாலும் சில நாடுகள் இன்னுமே இவைக்கு சப்போர்ட் பண்ணல. நாட்டு அரசாங்கம் மட்டுமல்ல, வாழ்கிற மக்களுமே அக்செப்ட் பண்ணிக்கொள்ள வேணும். இது அவ வித்தியாசம், மற்ற மக்கள் வித்தியாசம் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆக்கலாம், அவை ஒரு மாதிரி இவை ஒரு மாதிரி, அதை விட பர்சனலான விஷயம். அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேணும் மக்கள். 1960 இவங்க வந்து மறைஞ்சு வாழ்ந்த காலம் என்று சொல்லுறது. அதாவது அப்போ கேயாக இருக்கிறது ஒரு குற்றம். போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் அந்த டைமில். பாரில் கூட ரகசியமாக தான் மீட் பண்ணுவினோம். சில அண்டர் கிரவுண்ட் பப்ஸில் மட்டும்தான் அவ மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அரெஸ்ட் பண்ணுவினோம் அப்போ, சரியான பயம். பிறகு 1967 அவைக்கு ஒரு முதல் வெற்றி, கேயாக இருக்கிறது தப்பு இல்லை என்று சொல்லி சட்டம் வந்துச்சுது. ஆனால் 21 வயசுக்கு மேலே மட்டும், அது அப்பவும் நிறைய கட்டுப்பாடு அவைக்கு இருந்தது. 1972 முதல் லண்டன் ப்ரைட், அதாவது 2000 பேர் மட்டும் கையில் பேனர் பிடிச்சு நடந்துச்சுன்னா, இதில் வந்து பயம் இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம், வழியில் வந்துச்சுன்னா இதுதான் ஒரு அவையோட ஆரம்பம் என்று சொல்லிச்சுன்னா. 1980 எய்ட்ஸ் போராட்டம், எய்ட்ஸ் வந்தப்போ அரசாங்கம் ஹெல்ப் பண்ணல, மக்கள் சேரிட்டி ஸ்டார்ட் பண்ணினோம். அதே நேரம் செக்ஷன் 28 ஒரு சட்டம், ஸ்கூலில் கே பற்றி பேசக்கூடாது, அதுக்கு எதிராலாம் பெரிய ப்ரொட்டஸ்ட், அந்த மாதிரியெல்லாம் அவைக்கு நிறைய நடந்தது. ஆனால் 2000க்கு பிறகு அவைக்கு உரிமை கிடைச்சது. 2004 சிவில் பார்ட்னர்ஷிப், கே கப்பல் லீகலாக அவை மேரி பண்ணலாம்னு சொல்லி சட்டம் வந்துச்சுது. 2013 செமிசெக்ஸ் மேரேஜும் பண்ணலாம்னு சொல்லி சட்டம் வந்துச்சுது. லண்டன் ஆய் கூட ரெயின்போ கலர் அடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி அவையோட வளர்ச்சி இருந்துச்சுது. 2023 இன்றைக்கு இப்போ வீடியோ எடுத்த பார்க்கவே தெரியுது அவையோட சுதந்திரம், அவையோட அழகு, அவையோட வளர்ச்சி, அவையோட தன்னம்பிக்கை எவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்குதுண்டு. இதில் வந்து பெண் இன்னொரு பெண்ணை விரும்பினா அவையோட கையில் வந்து பிங்க், ஆரேஞ்ச் அல்லது ஒயிட் கலரில் ஃப்ளாக் இருக்குமா. நான் பைனரி, அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நான் போயா இல்லை கேர்ளா இல்லை, நான் தான் என்று சொல்கிறவங்க அவங்க ஜெலோ, ஒயிட், பர்பிள், பிளாக் இந்த மாதிரி ஃப்ளாக் வச்சுருப்பாங்களாம். இப்படி நிறைய லோ இருந்தாலுமே அவைக்கு இன்னுமே பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிச்சு. நம்ம அதாவது வேலைக்கு போகிறப்போ 2Gன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவினோம், அப்படி ஃபீல் பண்ணினோமாம். அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சரியாக அவைய வந்து பார்க்குறேன்னு சொல்லிச்சுனா, ரோட்டில் வந்து சில நேரம் கல்லறி கட்டவாட்டு அந்த மாதிரியெல்லாம் நடக்குதாம்னு சொல்லினோம். அதனால்தான் பரேட் பண்ணி நாங்கள் பயப்படலை, எங்களுக்கு எல்லாம் அப்படி செய்யலாது, நாங்கள் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அவையோட ப்ரைடில் அவை வந்து சொல்லினோம். அவங்களோட கோரிக்கை என்ன என்று சொல்லி பார்த்தா, ஸ்கூலில் நான் பைனரி பசங்களுக்கு டாய்லெட் உரிமை, அவைக்கு டாய்லெட் உரிமை அவைக்கு என்று அது ஒரு விட கோரிக்கையாக இருக்குது. மற்றது நான் பைனரிக்கு சுலபமாக ஐடி கார்டு மாற்றுறது, இந்த மாதிரி அப்படி இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ் வேண்டாம்ன்றதும் வந்து அங்கே சொல்லினோம். இதிலிருந்து அவங்க ஒரு கன தூரம் அப்படியே நடப்பாங்க. அதில் இருக்கிறவங்க சொல்லணும், என் அம்மா என்ன ஏற்றுக்கொண்டுட்டா, இந்த மாதிரி ரியல் கதையிலுமே சில பேர் சொல்லி கொண்டு வருவினோம். இதிலேருந்து நாங்கள் அறிஞ்சு கொண்ட விஷயம் என்னென்னா, இது வெறும் பரேட் இல்லை, இதில் மெசேஜ் என்னென்னு சொன்னால், நான் இருக்கிறேன், நான் பயப்படலை என்று சொல்கிற மாதிரி தான் அவையோட பரேட் இருக்குது. எல்லாருமே லவ் இஸ் லவ் என்றதை தான் நம்ம மெயினாக சொல்லினோம். அன்பு வந்து உண்மையானது, யாரையும் யார் மேலேயும் அன்பு செலுத்தலாம். இதில் என்ன ஸ்பெஷல் என்று சொல்லி பார்த்தா, 100% அரசாங்கம் பணம் கொடுக்கல, வாலண்டியர் ஸ்பான்சர்ஸில் தான் அவை இந்த பெரிய பரேடே செய்யணும்.
சாதாரண மக்கள் எல்லாம் 10 பவுன் 5 பவுண்ட் எல்லாம் டொனேட் பண்ணுறாங்க. அதால தான் இதை பீப்புள்ஸ் பரேடுண்டுமே சொல்லலாம்னு சொல்லினோம். அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், 50 வருஷமாக மறைஞ்சு வாழ்ந்தவங்க இன்றைக்கி ரோட்டில் டான்ஸ் பண்ணுற நாள்னு சொல்லினோம். 1970 இந்த ரோட்டிலேயே அவைக்கு பயம் இருந்துச்சுது. 2026 இதே ரோட்டிலேயே அவைகிட்ட அன்பு இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இது மனுஷனாக வாழ்கிற உரிமையான கதை என்று சொல்லலாம். ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கலர் அடுப்பு போட்டு ஒரே மாதிரி ஃப்ளாக்கெல்லாம் கொண்டு வரைக்க அது என்ன அழகாக இருக்குது உண்மையில். இதையே தான் லண்டன் அன்னையும், அதாவது லண்டன் நாடும் இதைத்தான் விரும்புது. தன் மக்கள் எல்லாருமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் என்று சொல்லித்தான் இந்த இங்கிலாந்து நாடே விரும்புது. இந்த பரேடை எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு கிடைச்சதுக்குமே நான் பெரிய சந்தோஷப்படுறேன் உண்மையில். இந்த பரேடை நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. அவைக்கு இப்போ வித்தியாசமாக எல்லாம் பார்க்க தேவையில்லை. அப்படி அவையுமே ஒரு மனுஷர், நாங்கள் எல்லோரும் ஒரு மனுஷர் தான் உண்மையில் என்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நீங்கள் லைக் பண்ணி, ஏதாவது பிழை என்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணி பண்ணுறதால இன்னும் ஃபர்தராகவும் என்னென்ன போடலாம்ன்றதெல்லாம் தெரிய வரும். இது உண்மையில் இது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இதை இன்னொரு ஆக்களுக்குமே நீங்கள் அனுப்புறதுல நல்ல ஒரு விஷயம். இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே நிறைய கிஃப்ட் எல்லாம் மகளுக்கு கொடுத்துச்சினம், ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துச்சினம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பரேடு உங்களுக்கு பார்க்க கிடைச்சதுண்டா உண்மையிலே என்ஜாய் பண்ணுங்க. அழகு உண்மையிலே இது எல்லாமே ஒரு விதமான ஒரு அழகுன்னு தான் சொல்லலாம். எனக்கு இன்றைக்கி பார்க்க கிடைச்சதுக்கு பெரிய சந்தோஷம். இந்த லண்டன் இந்த பெரிய ஒரு பிஸி சிட்டியவே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அவைக்காக கொடுத்துருக்குது. கவர்மெண்ட்டுமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. கவர்மெண்ட்ன்றது மக்கள் எல்லாரையும் அன்பு செலுத்த வேண்டுமென்றது தான் இவேண்ட நோக்கம். இவைகிட்ட வேறு எந்த நோக்கமுமே அவ சொல்லல. அன்பு தான் இந்த உலக ஆள்ற ஒரு விஷயம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் இந்த சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்.